கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு அநேகர் கவலையோடு கண்ணீரோடு காணப்படுகிறாருங்க. ஏங்க அப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைங்க, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைங்க, ஏங்க வாழ்கிறேன், ஏன் என்னாச்சுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க மந்திரம் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில், ஏங்க நான் எடுக்கிற எல்லா காரியமும் தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கேங்க, ஏங்க நான் தொழில் செய்ய ஆரம்பித்தேங்க, அதுலேயும் தோல்வி, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வீட்டுக்கு ஏன் தான் வரணும்னு இருக்கு, நிம்மதியே இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பலருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இன்றைக்கு உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் இருக்கு பாருங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று இந்த வேத வசனங்கள் இருக்குங்க. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னு சொல்றாருங்க. அதனால நீங்க கவலையை விடுங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, ஜெபத்தில் இருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கலங்காதீங்க. அன்பின் மகா இரக்கமுள்ள தகப்பனே கர்த்தாவே, ஹல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அருமையான இந்த சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. இன்றைக்கு கண்ணீரோடு காணப்படுகிற இந்த சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரம் எடுக்கிறோம் ராஜா. இயேசுவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தேவனே கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன தகப்பனே, இன்றைக்கு இந்த சகோதர சகோதரிகள் மந்திரக்கட்டிலையும் வேதனைக்கும் மத்தியில் கண்ணீரோடு காணப்படுகிறார்கள் ராஜா தகப்பனே. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறபடி அப்பா, இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர கட்டு ஆண்டவரே, பில்லி சூனியம் ஏவல் எல்லாவற்றையும் ஆண்டவரே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே நிர்மூலமாக்குங்க, எரித்து போடுங்க, சாம்பலாக்குங்க தகப்பனே கர்த்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தேவனே, நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. பா, என் நாமத்தினால் நீ எதை கேட்டால் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தாவே, இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும் அப்பா. மனிதனாலே கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் தகப்பனே. உனக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே ராஜா. அப்பா, ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியாக விலகி போவார்கள் என்று சொன்னீரே ராஜா. இயேசுவே ஆண்டவரே, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் படுகிற துன்பத்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே சந்தோஷப்படுத்துங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே கஷ்டத்தை போக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாப்பு வெளியத்தை போடுங்க தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே உம்மால் ஆகும் தகப்பனே. அப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா தகப்பனே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவங்கள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி ராஜா. இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கும், இந்த மந்திரக்கட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சந்தோஷமா இருங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.